அனைவருக்கும் வணக்கம். சோஷியல் மீடியாவில் யூடியூபே வந்து பற்றிக்கிட்டு எரியுது. என்ன ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி நம்ம வந்து யூடியூப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஜனநாயகன் தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி சினிமா அது வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பயங்கரமான ஃபேன்ஸ் பேஸ்டு ஒரு மூவியாக வந்து இது இருக்க போகுது. மாஸு பக்கா கமர்ஷியல் ஒரு மூவியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. நிறைய ரிவ்யூவர்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா பகவத் கேசரியோட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க, டூப்ளிகேட் பண்ணி ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படியா இருந்தால் என்னங்க, சினிமா அப்படின்றது வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் சினிமா எடுக்கிறாங்க. ஸோ அது ஒரு வேறு லாங்குவேஜில் வந்திருக்கு. இப்போ தமிழில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து அதை நடித்து வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பராக வந்து ஒரு ரசிகர்களுக்காக வந்து பண்ணுறாரு அப்படின்னும்போது அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அவங்களுக்கு வந்து பெருகுது, நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்குது அப்படின்னும் போது அதை பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. சினிமாவை வந்து சினிமாவாக வந்து பாருங்கள் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குது ஜனநாயகன் ட்ரெய்லர், தீப்பிடிச்சு எரியுது, பக்கா கமர்ஷியல் மூவி. விஜய் அண்ணனை வந்து பெருசாக வந்து அதை பற்றி சொல்லணும்னு தேவையே இல்லை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே டாப் நாச்சாக இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தோன்னா வெறித்தனமாக வந்து விளையாடி இருக்கிறாரு. ஆக்ஷனு, டான்ஸு, பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதே போல் அடுத்து அவர் வைக்கக்கூடிய ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசியல், அந்த அரசியலோட தாக்கத்தோட விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்குறாரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரில் அந்த 2 யானை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவர் உள்ளே வரும்போது வந்து அப்படியே காலை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கிறாரு. அவரோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடியோட ஒரு விஷயத்தையும் வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க. இது போக அவரோட ஃபேமஸான டைலாக், நம்ம துப்பாக்கி படத்துலேருந்தே ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற ஒரு டைலாக்கை சின்ன மாடலேஷனில் சேஞ்ச் பண்ணி ஐ எம் கம்மின்னு போட்டுருக்காங்களா, வேறு லெவலுங்க. யார் தாங்க உங்களுக்கெல்லாம் டைலாக் எழுதுறாங்க, எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரில. அதுவும் விஜய் அண்ணனுக்கு பக்காவாக பொருந்தது. இந்த டைலாக்லாம் வந்து செம சூப்பராக இருக்குது. டைலாக் ஒன்று வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்க. இந்த அரசியல் தாக்கத்தை வந்து வச்சு எழுதுன மாதிரியே இருக்குது. அதுவும் ஒரு பர்டிகுலராக இந்த ட்ரெய்லரில் வர்ற டைலாக்லாம் பாருங்கள், திரும்பி போகிற ஐடியாவெல்லாம் இல்லை. யா என்னங்க இது இப்போ வேறு லெவல். அது கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப் ஆகுது. நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், போய் சொல்லக்கூடாது. ட்ரெய்லரோட கடைசியில் சாட்டை அடித்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வாங்குறான்னா கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் வா அப்படியே டைரெக்டாக போட்டு தாக்கியிருக்கிறாரு. இந்த சீன்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சும்மா தெரிக்கும்னு நினைக்கிறேன். தேடி போக அரசியல் வேறு பக்கத்தில் நெருங்கிட்டே வருது, எலெக்ஷனு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டைலாக்கோட ஒரு சினிமா வந்து எடுக்கிறதுக்கு உண்மையிலே கட்ஸ் வேணும், பயங்கர தில்லு வேணும். அதை வந்து ஹெச் வினோத்தும் விஜய் அண்ணாவும் சேர்ந்து ஒரு காம்போவாக வந்து பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஸோ அரசியல்லையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சினிமா உலகத்துலேயும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லணும்னா, நம்ம அனிருத், யங் மியூசிக் டைரக்டர் அனிருத், அவர் வந்து இதில் போட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாரு. தளபதி விஜய்க்குன்னு அவர் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மியூசிக் வந்து போட்டிருப்பார். இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் வந்து பிஜிஎம்லாம் கலக்கிருக்கிறாரு. தளபதிக்குனே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் வந்து ரெடி பண்ணுவார் பொழுது, அது மாஸ்டர் படத்துலேருந்தே வந்து பார்க்க முடியும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு தளபதி உள்ளே வரும்போது அவருக்கான ஒரு யூனிக்கான ஒரு பிஜிஎம் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. ஸோ அவரோட பாட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதுமாதிரி நம்ம டேரக்டர் ஹெச் வினோத், அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ அவரோட பங்களிப்பு வந்து இதில் வந்து ரொம்பவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ டைரக்ஷனில் அது சினிமா வந்து ஃபுல்லாக உள்ளே வந்தால் தான் தெரியும். ஸோ ட்ரெய்லரை பார்க்கும்போதே வந்து ரொம்ப மாசாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபேன் பேஸ்டு மூவியாக தான் இது இருக்க போது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெய்லரை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அவரோட மூவி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவிலே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின சினிமாக்கள்லாம் வந்து இருக்குது. அதில் சதுரங்கை வேட்டை வந்து சொல்லலாம். ஒரு சோசியலில் வந்து நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து ஒரு மையமாக வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பார். அது ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தீரன், அந்த படமும் வந்து பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு படம். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் படத்தை வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எடுத்திருந்தாங்க, துணிவுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருந்தது. அந்த வரிசையில் கண்டிப்பாக ஹெச் வினோத்தோட கெரியரில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். படம் வந்து பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாகவும் சரி பயங்கர ஒரு ஹிட் கொடுக்கும். ஸோ தேட்டர் ஓனர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹாப்பியை வந்து இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ தளபதி அண்ணன் இது கடைசி ஒரு மூவி. ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்ததுன்னா எவ்வளோ பேர் வந்து தியேட்டரில் வந்து ட்ரெய்லரை பார்த்து கொண்டாடுறாங்க. அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போது இவர் வந்து சினிமா விட்டு போனால் தமிழ் திரையுலகம் என்ன ஆகும், இவருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நினச்சி பார்க்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 மாஸ் ஹீரோ, ஸோ கொண்டாடுற தமிழ் ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க அவரை. அவர் வந்து இன்னும் வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து விருப்பப்படுறாங்க. பட்டு அவர் வந்து வேண்டாம், நான் வந்து இது வரைக்கும் நடித்து உச்சத்துக்கு போயிட்டேன், இதுக்கடுத்து நான் மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அரசியலுக்குள்ளே வராரு. ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக வரவேற்கணும். எவ்வளவோ பெரிய நடிகர்கள், இதை விட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்குள்ளே வராங்க, வருவேன்றாங்க, அப்புறம் வராமல் கூட போகிறாங்க. பட் தளபதி அண்ணன் வராரு, வந்து மாஸ் காட்டிட்டாரு ஆல்ரெடி. ஸோ இந்த அரசியல்லையும் சரி, சினிமா உலகத்துலேயும் சரி, இவரோட ஒரு பயணம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ ஜனவரி 9ஆம் தேதி அண்ணனோட ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டிக்கெட் கிடைக்குமா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைச்சிதுன்னா ஃபஸ்ட்டு டே கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு என்னோட வந்து ரிவ்யூவை வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து போடுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.